ஆலயத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் சின்ன வயசில் முதல்ல பார்த்த ரியல் ஹீரோ அப்படின்னா கேப்டன் தான். ஸோ நான் கேப்டனோட ஒரு 3-4 படம் நடிச்சிருக்கேன். அண்ட் நானும் கிட்டத்தட்ட 3 படம் பண்ணியிருக்கேன். கரிமேடு கருவாயின்னு ஒரு படத்தில் அண்ணனோட நடித்தேன். நளினி அக்காவோட தம்பியாக ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நான் நடித்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நிறைய நாள் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ணனை மாதிரி ஒரு கமாண்டிங் பவர் உள்ள ஒரு மனுஷன் யாருமே இல்லை. ஒரு மனிதர் கிடையாது, தெய்வமாயிட்டார். இப்போ இந்த கோயிலில் எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க பாருங்கள். அந்தளவுக்கு அன்பு அவர் மேலே வச்சுருக்காங்க. அவரோட அன்பு என்றைக்குமே மாறாது. இன்றைக்கி மட்டும் அவர் நினைவு நாளில் அவரோட நினைவாக என்னை நினைக்கும் நாங்கள் நினைவாக தான் இருக்கோம். நான் சத்திரியன் படத்தில் விஜயகாந்த் சாரோட குழந்தையாக பண்ணியிருப்பேன். உழைத்து வாழ வேண்டும், இப்படி நிறைய படம் சொல்லிட்டே போகலாம். அவர் என்ன மாதிரி ஒரு ஆளுனா அவர் அந்த செட்டில் இருந்தார்னா அவர் தான் எல்லாமே தலை நிமிர்ந்து பண்ணுவார். அண்ட் அவருக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை இந்த உலகம் பார்க்காது இனிமே அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா எப்படி ஒரே எம்ஜிஆரோ அதே மாதிரி ஒரே கேப்டன். அண்ட் அவங்களுக்கு ஈக்குவலாக யாருமே வர முடியாது. எல்லாரும் முயற்சி பண்ணலாம். அவங்கள மாதிரி ஒருத்தருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த இடத்துல கேப்டன் இருப்பார், உங்களை ஆசீர்வாதிப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதனால் அவரோட நினைவாக அன்னியாரும் சரி, அவங்களோட 2 சன்னும் சரி, தொடர்ந்து இந்த அன்னதானத்தை பண்ணுறது பெரிய புண்ணியம். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அவங்களோட வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறதெல்லாம் கேப்டன் நடத்துவார். நம்ம எல்லாரையும் நல்லா வச்சுருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அவரோட ஆலயத்தில் வணங்குறேன். நன்றி, வணக்கம். அவர் எப்பவும் நம்ம கூட தான் இருக்காரு. I love you, Captain. Love you. Captain, we love you.